ஏதோ ஒன்று சொல்ல வராது. ஆனா இந்த கட்சியுடைய வளர்ச்சிக்காக எதையோ சொல்ல வந்தவர் இன்ன வரைக்கும் சொல்லல. அது ஏன்னு எனக்கு தெரியல. வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து முதலாவதாக வெளியேறக்கூடிய கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறதா? தற்பொழுது பரபரப்பான காங்கிரஸ் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரசின் நிர்வாகிகளை வெட்ட வெளிச்சத்தில், அதுவும் காங்கிரஸ் புதிய கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களது முன்னாலே கூறிவிட்டார், நாங்கள் காங்கிரசின் அடிமைகள்தான், ஆனால் ஊப்பிகள் அல்ல. திமுகவை சார்ந்த நிர்வாகிகள் தான் உடன்பிறப்புகள், நாங்கள் அடிமைகள் என்பதற்கேற்ப காங்கிரசின் நிர்வாகியே தலைவர் முன்பாக பேசிய வீடியோ இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதற்கு முன்பாக பேசிய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு கமிட்டியில் தற்பொழுது ஒவ்வொரு பூத்துகளிலும் காங்கிரசின் உறுப்பினர்களை அதிகப்படுத்த வேண்டும், மாதம் 30 முதல் 50 புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்பதற்கேற்ப முதலாவதாக பேசிய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு பேசிய மாவட்ட செயலாளர் கூறுகையில், நாங்கள் கட்சியில் இருப்பதே அதிசயம், மீண்டும் காங்கிரஸில் யாரும் இணைய மாட்டார்கள், தற்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர்கள் எந்த கட்சியில் இணைவார்கள் என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும், நாங்கள் கட்சியில் இருப்பதே மிக மிக அபூர்வம், இதில் திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்களுக்கு முன்பாகவே பேசியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் கூட்டணியிலிருந்து விலகுவதை பற்றி தெரியவில்லை. ஆனால் காங்கிரஸை பற்றியான மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் திமுகவுடன் எதற்காக அடிமையாக இருக்க வேண்டும் என்பதை தான் செல்வ பெருந்தகை அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திமுக கூறுவதற்கு முன்பாகவே காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார், காங்கிரஸ் தற்பொழுது தமிழகத்தில் மிக முக்கியமான கட்சியாக பார்க்கப்படவில்லை, திமுகவை நம்பிதான் நாம் இருக்கிறோம், அவர்களை பகைக்கக்கூடாது, அப்படி பகைத்தால் நம்முடைய கொஞ்ச நஞ்ச பதவியும் பறிபோகிவிடும் என்று ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார். தமிழகத்தில் காங்கிரசுக்கு இருக்கின்ற செல்வாக்கு என்னவென்று தற்பொழுது காங்கிரஸ் தலைவருக்கு பாடத்தை புகட்டிவிட்டதாகத்தான் இதன் மூலமாக தெரிய வருகிறது. இனியும் திமுகவுடன் கூட்டணியிலிருந்து விலகுவதாக செல்வ பெருந்தகை அவர்கள் கூறமாட்டார். நீங்கள் மத்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் உங்களை ஒரு மேனேஜராகத்தான் பார்க்கிறார்கள், நீங்கள் அந்த வேலையை மட்டும் செய்யுங்கள் என்று காங்கிரஸ் எம்எல்ஏ ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் நேரடியாகவே தெரிவித்திருப்பது காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. முதலாவதாக காங்கிரஸ் தான் திமுகவில் இருந்து விலகும் என்று நினைத்த அதிமுகவிற்கு இது பேரிடியாக அமைந்திருக்கிறது.